உத்தரகாவேரி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கானது அதிகரித்து காணப்படுகின்றன. ஜவ்வாது மலை தொடர்ச்சியில் பார்த்தோம்னால் மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த உத்தரகாவேரி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு பெருக்கெடுத்து ஓடுகின்றன. குர்ராஜ்பாளையம் என்னும் கிராமத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றில் பார்த்தோம்னால் வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. வேலூரில் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கும் அதிகரித்து காணப்படுகின்றன. தற்போது நம் ஒளிப்பதிவாளர் சுதாகர் காட்டக்கூடிய காட்சியை தற்போது பார்க்கலாம். இந்த உத்தரகாவேரி ஆற்றில் நடுவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிதாக கட்டப்பட்டு வரும் தரைப்பாலத்தின் மீது பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் தற்போது அதை கடந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். இந்த வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த தரைப்பாலம் சேதமடையக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் அந்த ஆபத்தை உணராமல் அவர்கள் அந்த பாலத்தின் மீது செல்லும் காட்சியை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இவர்களிடம் காவல்துறையினர் அறிவுறுத்தினாலும் அவர்கள் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினாலும் அவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பாலத்தின் மீது நடந்து வருகின்றனர். இந்த வெள்ளமானது ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருப்பதால் இந்த பாலமானது துண்டிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில், அதாவது ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கையானது அறிவித்திருக்கின்றனர். அதன்படி வருவாய்த்துறையினர் அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று தண்ணீரானது அதாவது வீட்டுக்குள் வரும் இடங்களில் சென்று அவர்களை பத்திரமாக அழைத்து சென்று அவர்களை பாதுகாப்பான முகாமிற்கு கொண்டு சென்று அவர்களை பத்திரப்படுத்தி வருகின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இருக்க தண்ணீர் அளவானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆகவே பொதுமக்கள் யாரும் இந்த ஆற்றங்கரை ஓரம் சென்று தண்ணீர் செல்வதை பார்க்க வேண்டாம். அதே போன்று இந்த தண்ணீரில் குளிப்பது இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த பகுதியில் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் இருந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் பொதுமக்கள் யாரும் காவல்துறையின் அறிவுறுத்தலை யாரும் செவி சாய்க்காமல் அவர்கள் தொடர்ந்து இந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய நிலைதான் நம்ம இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கின்றன. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் பொதுமக்கள் யாரும் இந்த போக்கை அலட்சியமாகவே இருக்கின்றனர். ஆகவே இவர்கள் இந்த பகுதியில் இந்த வெள்ளப்பெருக்கை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அலட்சியமாகவே அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக வெள்ளத்தின் அளவானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது மாவட்ட நிர்வாகத்தின் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாகவும் அறிவுறுத்தலாக இருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.